வணக்கம். முக்கிய தகவலோட நான் உங்கள் தமிழ். விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் செப்டிக் டேங்கில் 3 வயது குழந்தை இறந்து போயிருக்கிறது. இதற்கு பெற்றோர்களும் உறவினர்களும் ஒரு பக்கம் குற்றம் சுமத்தி இது உண்மையாகவே செப்டிக் டேங்கில் தான் இந்த குழந்தை விழுந்ததா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில் அந்த பள்ளிக்கூடத்தில் முழுமையாக என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு காணொளியில் நம்ம பார்ப்போம். பர்த்டே கொண்டாடி ஒரு பக்கம் சுவடுகள் கூட காயில, ஒரு பக்கம் ஃபோட்டோலாம் அழகாக தொங்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளார. காலையில் எழுந்ததுமே குழந்தை அழகாக ரெடியாகி ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு கிளம்பி இருக்கு, செயின்ட் மேரி ஸ்கூலுக்கு. அதுவும் எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு 3 வயது குழந்தை தான். அவங்களுடைய பெரியம்மாவோட, ஏன் பெரியம்மாவோட போச்சுன்னா பெரியம்மாவோட குழந்தை 1ஆம் வகுப்பு படிக்கிறது, அந்த வகையில் கூடவே போயிருக்கிறது. ஒரு 3 வயது குழந்தை தாங்க. ஒரு பக்கம் இயற்கை உபாதை கழிப்பதற்காக கிளாஸில் கேட்டு ஒரு பக்கம் போயிருக்கிறது. ஆனால் கூட ஆயம்மா போகலை. அப்படி போகாத பட்சத்தில் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க்ல விழுந்து ஒரு பக்கம் இறந்ததாக அந்த ஸ்கூல் தரப்புல, அவங்களுடைய பள்ளி நிர்வாகத்தின் தரப்புல இந்த தகவலை கொடுக்குறாங்க. அந்த குழந்தை விழுந்ததும் ஒரு பக்கம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. வந்த வழியிலே குழந்தை இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன பெற்றோருக்கு ஒரு கோபம்னா, ஒரு பக்கம் இந்த குழந்தை இறந்ததையே அவங்க தெரிவிக்கவே இல்லை. அப்படி குழந்தை இறந்ததை தெரிஞ்ச அந்த ஸ்கூல், அதாவது அந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த ஸ்கூலை அன்னைக்கு லீவ் விட்டுருக்கிறாங்க. எல்லா பெற்றோருக்கும் ஒரு பக்கம் மெசேஜ் போகிறது. அவங்களுடைய பெரியம்மா உட்பட, அதாவது லியா லட்சுமி பிரியாவினுடைய பெரியம்மா உட்பட எல்லாருக்குமே மெசேஜ் போகுது. இந்த மாதிரி உங்களுடைய குழந்தையை கூட்டிட்டு போங்க. அப்படி அந்த பெரியம்மா உள்ள என்ன பண்றாங்கன்னா, அந்த மாதிரி லியா லட்சுமி பிரியா எங்கன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குற பட்சத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஆசிரியர் லியா லியான்னு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த குழந்தை அங்கே இருந்தால் தானே நீங்கள் பேரை சொல்லி கூப்பிடணும், இல்லாத பட்சத்தில் ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், அந்த ஸ்கூலோட எதிர்ப்பாளர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த கொஸ்டினை முன் வச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் குழந்தை ஒரு பக்கம் செப்டிக் டேங்க்ல விழுந்துதான் இறந்து போச்சுன்னு அவங்க சொல்றத எடுத்த உடனே நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த செப்டிக் டேங்க் இருந்த இடம் அந்த மாதிரி, அதை சுற்றி ஒரு வளையம், அதாவது கம்பியால் செய்யப்பட்ட ஒரு வளையம், அதை தாண்டி குழந்தை எப்படி போகும்? ஒரு பக்கம் கூட ஆயம்மா போகலையா? நிர்வாகம் எப்படி நடக்கிறது? இந்த ஒரு பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எந்த நிர்வாகமும் செக் பண்ணலையான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்விகள் எழுப்பினாலும், அந்த இடத்துல செப்டிக் டேங்கை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை மீறி எப்படி குழந்தை இறங்கியது? அங்க இருக்கக்கூடிய யார் அந்த குழந்தை விழுந்துச்சுன்னு பார்த்தது? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஓட்டைக்குள்ளார ஒரு குழந்தை உள் போகும் அளவுக்கு இருக்கிறதா அப்படின்றது ஒரு கொஸ்டின். அது உள்ள இறங்கி யார் எடுத்ததுன்றது ஒரு கொஸ்டின். குழந்தையோட உடை நனையவே இல்லையே. செப்டிக் டேங்க்ல தான் விழுந்துச்சுன்னா குழந்தை உடை ஏன் நனையல? ஒரு பக்கம் எடுத்த வீடியோ இருக்கு, விழுந்த வீடியோ எங்க? இந்த மாதிரி சிசிடிவி காட்சிகள் எங்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொஸ்டின் மேல கொஸ்டின் எழுப்பி சந்தேகத்துக்கு உள்ளாக இந்த மரணத்தை தள்ளுறாங்க. யாரு? பெற்றோர்களும் உறவினர்களும். உண்மைதாங்க, ஒரு பக்கம் பாதுகாப்பு அரண் இல்லாத ஒரு ஸ்கூல். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்துக்குமே ஃபீஸ் கேட்கக்கூடிய இந்த ஸ்கூல்ல, அதாவது நிறைய விஷயத்துக்கு ஃபைன் போட்டு ஸ்கூல்ல கலெக்ட் பண்ணுவாங்க காசை. அந்த காசுலயாச்சும் அந்த ஒரு தகரம், அதாவது மேலே மூடப்பட்டு இருக்கக்கூடிய தகரம் தான் இப்போ லேசாக இருக்கப்பட்டதுனால தான் அந்த குழந்தை உள்ள விழுந்ததாக ஒரு பக்கம் நிர்வாகம் சொல்லி இருக்கு. அப்போ அந்த தகரத்தையாவது ஒழுங்கா வாங்கி போட்டு மூடி இருக்கணும்ல. அப்படி மூடி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு அந்த குழந்தை விழுந்திருக்கிறாதுல்ல. ஸோ இதையெல்லாம் எழுப்பி ஒரு பக்கம் மறியலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் பெற்றோர்களும் உறவினர்களும், ஒரு பக்கம் பொதுமக்கள் கூட. ஏன்னா அந்த ஸ்கூல் தரப்புல அவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது. அதனால தாங்க அந்த பள்ளியோட முதல்வர் டொமினிக் மேரி, தாளாளர் எமால்டா, ஒரு பக்கம் வகுப்பு ஆசிரியர், அதாவது எல்கேஜி படிக்கக்கூடிய அந்த வகுப்பினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஹேஞ்சல், அவர்களையும் கைது செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ பிபின்ற ஒரு காரணத்தினால 2 பேர், தாளாளரும் பள்ளி முதல்வரும் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. ஹேஞ்சல் அதாவது நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு ஒரு பக்கம் அவங்களை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த பெற்றோர்கள் உறவினர்கள்லாம் கொஸ்டின் எழுப்பின மாதிரி, அந்த குழந்தையை யார் எடுத்ததுன்றது எல்லாருக்குமே டவுட் இருக்கும்ல. ஆமாங்க, அங்க இருக்கக்கூடிய கோபால் அப்படின்ற டிரைவர் தான் ஒரு இரும்பு ராடால, அதாவது உள்ள சிக்கி இருக்கும் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள விட்டு எடுத்ததாக ஒரு பக்கம் தகவல் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை தான் சிசிடிவிலையும் நாங்கள் காட்டினோம். குழந்தை எடுத்துட்டு போற மாதிரி தான் காட்டுறீங்க, ஒரு பக்கம் எடுத்த மாதிரி தான் காட்டுறீங்க, ஏன் விழுந்த அந்த குழந்தைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விமர்சனம் எழுந்திருக்கிறது. அதே மாதிரி காலையில் 11 மணிக்கு காணாம போன குழந்தை 3 மணிக்கு தான் பார்த்துருக்கிறாங்க. அதுவும் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் குழந்தை சடலமாக மிதந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வகையில தான் பார்த்த மாதிரி தகவலும் இப்போ வெளியாகி இருக்கிறது. இப்படியெல்லாம் நடந்திருக்கக்கூடிய ஒரு
சூழலில் தான் அவங்களையும் கைது செஞ்சு அவர்களை வந்து இந்த பள்ளி நிர்வாகம் சரியாக நடத்தலை, பாதுகாப்பு இன்மை அப்படின்ற ஒரு காரணத்தினால சிறை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எழுப்பின சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு பக்கம் போலீஸ் பக்கமாக இருந்து பதில் சொன்னோம்ல, அந்த வகையில் தான் இப்போ இந்த கேஸை இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உடற்கூறாய்வுக்கும் அனுப்புனாங்க. அந்த வகையில் உடற்கூறாய்வுக்கு 1 hour நடைபெற்றது. அந்த வகையில் குழந்தை வந்து உண்மையாகவே தண்ணி ஏறி நுரையீரலை ஃபுல்லாகி தான் ஒரு பக்கம் இறந்து போயிருக்கிறது. அதாவது செப்டிக் டேங்கில் விழுந்து தான் இறந்து போயிருக்கிறதுன்ற ஒரு உண்மை வெளிவந்திருக்கிறது. ஆனால் அதுலேயும் இந்த மர்மம்லாம் ஒளிஞ்சிருக்குல்ல, யார் தூக்குனாங்க, என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு மர்மங்களும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விழுந்துச்சு, ஒரு பக்கம் எதனா கீறல்கள் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்றதுக்காக இன்னொரு செக்கிங்காக மறுபடியும் வந்து உடற்கூறாய்வுக்கே அனுப்பியிருக்கிறாங்க. மேலும் மாவட்ட குழந்தைகள் நல வாரியமும் ஒரு பக்கம் அந்த இடத்துல செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும், ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது என்னன்னா இவ்வளவு அளவுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும், இதெல்லாம் நீங்கள் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு அளவுகோலை நிர்ணயிச்சிருப்பாங்க அரசாங்கம். அந்த விதிப்படி இவங்க செயல்பட்டாங்களா அப்படின்றது இங்கே ஒரு கேள்விக்குறி. இதன் அடிப்படையில் மற்ற ஸ்கூல்களும் இப்போ கவனமாக இருக்கிறாங்களா, அதையும் ஆராய வேண்டும் அப்படிதான் சொல்லிட்டு அறிவழகனும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் எல்லா ஸ்கூலுமே சேஃப்டி மெஷர்மெண்ட்ன்றதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்போ கீழ்த்தரமாக செயல்பட்டதனால தான் ஒரு தகரத்தை கூட ஒரு 150 ரூபா 200 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா வந்திருக்கும். இவ்வளவு மதிப்புடைய ஒரு தகரத்தை பயன்படுத்தாததால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு உயிர் போயிருக்கிறது. அதே வகையில் பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அந்த குழந்தை இந்த மாதிரி செப்டிக் டேங்கில் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு பிரேத பரிசோதனை, அதாவது இந்த உடற்கூறாய்வு முடிந்த உடனே கொடுத்த பிறகு அவர்களுடைய கண்ணீர் போராட்டம், தாய்க்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் மேலே ஒரு சந்தேகம், இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் வந்து தமிழக அரசின் பக்கம் இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வந்து உதவித்தொகை கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் யாருக்கு கொடுத்தாங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து கொடுத்தாரு. அந்த இடத்துல அந்த பெண்மணி வந்து ஒரு துக்கத்தினால ஒரு பக்கம் வீசி எறிஞ்சாங்க. எப்படின்னா ஐஸ் பாக்ஸ் மேலே வீசி எறிஞ்சு இந்த காசு கொடுத்தா மட்டும் என் குழந்தை திரும்ப வந்துருமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வீசி எறிஞ்சாங்க. அந்த வகையில் அது பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தாலும் தமிழக அரசின் சார்பாக அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்பொழுது இந்த கேஸில் என்ன நடக்குது, இந்த கேஸின் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த இறப்பின் மூலமாக நம்ம எப்படி விழிப்புணர்வு அடைஞ்சிக்கணுன்றது தாங்க உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஃபீஸை வாங்குறாங்க இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ். அப்படி பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஃபீஸை வாங்கி என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஃபீஸா? ஒரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய சேஃப்டி மெஷர்மெண்ட், அது லிமிடேஷன்ஸ் கொஞ்சமாக தான் இருக்கும். இந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டா குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு குழந்தை கழிப்பறைக்கு போகுது, இயற்கை உபாதை கழிக்க போகுது, அதுவும் எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு குழந்தை, அப்படி போகிற பட்சத்தில் கூட ஒரு ஆயம்மா போகணும்ல, ஏன் போகல? இந்த கேள்வி வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வி. அந்த ஆயம்மாவுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது வருதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஃபிட் எடுக்கலான்னு பார்க்கறதுக்காக குழந்தை தானா அனுப்பிடுவீங்களா? ஒரு 1வது 2வது படிக்கிற குழந்தைனா கூட பரவாயில்லைங்க, ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு 3 வயசு குழந்தைக்கு போயிட்டு திரும்ப வரணும்னு எப்படி தெரியும்? அந்த கிளாஸ்ல 11 மணிக்கு காணாம போன குழந்தை 3 மணி வரைக்கும் ஏன் கேட்கல? அப்படி இருந்தும் அந்த அம்மா, அதாவது அவங்களுடைய பெரியம்மா வந்து என்னுடைய மகள், அதாவது லியா லக்ஷ்மி பிரியா எங்கன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குற பட்சத்தில் இறந்து போன பிறகும் லியான்னு கூப்பிட்டா எப்படி கிடைப்பாங்க? இந்த மாதிரி சந்தேகங்களையெல்லாம் வைத்து கொண்டு தான் ஒரு பக்கம் பெற்றோர்களும் உறவினர்களும் பொதுமக்களும் ஒரு பக்கம் கொதித்து எழுந்திருக்கிறாங்க. அதனால தான் மறியலில் ஈடுபட்டாங்க. போலீஸ் பேசியும் அதுக்கு சமாதானத்துக்கு உட்படலை. இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு, அதை தொடர்ந்து இன்னொரு கல்வி நிறுவனத்தாலேயே ஒரு பக்கம் ஒரு பெண் குழந்தை வழக்கு, இந்த மாதிரி அந்த மரண வழக்கு, இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் கல்வி நிர்வாக ஒரு பக்கம் பாதுகாப்பு இல்லையோன்ற ஒரு எண்ணம் ஊன்றுவதற்கான காரணமாக இது அமைகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா பள்ளி நிர்வாகத்தினுடைய ஒரு அலட்சியம் தான். எல்லா இடத்துலையுமே அலட்சியமாக இருப்பதனால தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நிகழ்கிறது. ஸோ இதனை தடுக்க ஒரு பக்கம் வந்து அரசாங்கமும் முயல வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் அந்தந்த நேரத்தில் அதை செக் பண்ணியே ஆகணும். இந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் எல்லா ஸ்கூலும் சரியாக பயன்படுத்துகிறாங்களா? ஒரு பக்கம் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கதவு தமிழகத்தில் உயர்ந்த கல்வியாக இருக்கிறது, கல்வி நிறுவனமாக இருக்கிறது, அதனால் இவங்களை செக் பண்ண வேணாம் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்திலையும் அவங்களும் சின்ன சின்ன தவறுகள் செய்ய நேரிடும். அதையும் கண்காணிப்பதற்காக ஒரு துறை ஒதுக்கி ஒரு அரசாங்கமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அதை விரைவாக எல்லா இடத்துலையும் செக் பண்ணணும். ஒரு பக்கம் பெற்றோர்களும் இதை கவனிக்க வேண்டும். இந்த ஸ்கூல் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அதே மாதிரி ஸ்கூல் நிர்வாகத்தை கேள்வி கேட்கணும். தயங்கி ஒரு பக்கம் வெளியே நிற்கக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இன்னைக்கு ஒரு தகர டப்பாவால் ஒரு உயிரே போயிருக்கிறது. அதுவும் 3 வயது குழந்தை இன்னும் இந்த உலகத்தை சரியாக கூட பார்க்கவில்லை. அப்பேற்பட்ட நிலையில் அந்த குழந்தையோட உயிர் போயிருக்கிறது. ஒரு பக்கம் கண்ணீர் மல்க எல்லா
எல்லாருமே போகிற வர ஜனம் எல்லாமே சரி மொத்த பேருக்குமே கண்ணில் மல்க, அதாவது கண்கள் மல்க ஒரு பக்கம் நீர் வழிந்திருக்கிறது. ஸோ இதற்கு காரணமே பள்ளி நிர்வாகத்தினுடைய அந்த பாதுகாப்பு இன்மை தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்கள ப்ராஃபிட் நோக்கில் ஒரு பக்கம் நடத்துறதுனால தான் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள். நடத்தலாம், ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு காசு வாங்கலாம், அதுக்குன்னு பாதுகாப்பே இல்லாமல் ஒரு பக்கம் காசை மட்டும் வாங்கிக்கிட்டு எக்கேடு கட்டுனா போன்னு சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு காணொலியினுடைய பதிவு என்னன்னா, நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், குழந்தைகளை சேஃப்டியாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஒரு பக்கம் அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே சூழ்நிலைகள் அமைந்திருக்கிறது அந்த பள்ளியில்னு சொல்லிட்டு நீங்கள் கண்காணித்து விட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு பக்கம் கேள்விக்கான பதில் இன்னும் நிறைய மக்கள் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரியான கேள்விக்கான பதில்லாம் வந்து இந்த விசாரணையில் வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டுச்சுன்னா அப்போ மீண்டும் வந்து இந்த மாதிரி ஒரு பதிவை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.